பாரெங்கும் புகழ்கின்ற உலகில் நமக்கென்ற ஆதரவை புரண்டெடுப்பவோ ஆதரவாக கைவிட்டவோ எவர் மற்ற நிலை தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்கள் நாம் என்கிறார். யாரும் இல்லை. எனக்கு நான், உனக்கு நீ, நமக்கு நான். நம்முடைய உணவை நாமே இடித்து உண்பது போல, நம்முடைய மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமது உரிமை, நமது விடுதலையை நாமே போராடி பெறுவது. அதை மீறி காட்டின நம்முடைய தலைவர் எந்த ராணுவத்திலும் படை உதவி இருக்கிறார். சொந்த நாட்டு மக்களை, தன் இனத்தின் மக்களையே ராணுவமாக கட்டி போராடி எவனையும் சார்ந்தது என் விடுதலை எங்க விடுதலை தேவைப்படுகிறது. எதற்கு நமக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது? எதற்காக நமது முன்னவர்கள் போராடினார்கள்? நமது மாவீரர்கள் எதற்கு இத்தனாயிரம் பேர் உயிரை கொடுத்தார்கள்? உரிமை பெற்று நம் இனம் பெருமையோடு வாழ வேண்டும் என்று அவர்கள் உயிர் இல்லை நம்மோடு, ஆனால் கனவு இருக்கிறது நம் கையோடு. அந்த கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற துடிப்பும் தவிப்பும் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் ஏற்றுகிற அந்த ஈகை சுடர் என்பது நெஞ்சுக்குள் அணையாமல் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பை எடுத்த தலைமுறைக்கு அணைய விடாமல் பாதுகாத்து கடத்த ஒற்றை மகன் இத்தனை பேரை உணர்வு சூடேற்றி உசிப்பவில்லையா? இன்னைக்கு எத்தனாயிரம் பேர்கள் எவ்வளவு ஆழ்ந்த செறிந்த கருத்து செறிவோடு மக்களை உசுப்பக்கூடிய பேராற்றுகின்ற பேச்சாளர்கள், கருத்தாளர்கள், நம் பிள்ளைகள் எத்தனை இறுதியாக போர் முடிவில் சற்று முன்பு தலைவர் பற்ற வைத்து விட்டோம். அது அவர் பற்ற வைத்து இது மட்டும்தானா? தமிழீழ தாயகத்தில் புலம்பெயர்ந்து வாழ்கிற இனச்சொந்தங்கள் வாழ்கிற எல்லா தேசங்களில் இந்த உணர்வு பற்றி எரிகிறது. வீதியில் இல்லை என்றால் வீட்டுக்குள் இல்லை என்றால் நன்றி இன்னும் நம் மாவீர தெய்வங்களை, மண்ணின் விடுதலைக்காக மாவீரர்களை தெய்வங்களாக தந்த நம் பெற்றோர்கள் இன்னும் இருக்கிறார்கள். களத்திலே நின்றவர்கள், கைகாலை இழந்தவர்கள், இன்னும் தாவிலே, நெஞ்சிலே, தலையிலே குடியை சுமந்திருப்பவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். அதனால் சோம்பலும் நோய்கள் தற்கொலைக்கு சமமாய் எடுத்த இலக்கை முடியும் வரை அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், உன்னால் முடியும் வரை போராடுவார்கள், நினைக்கலை முடியும் வரை போராடுவார்கள். முடிவர போராடுவார்கள் இல்ல, நாம் நினைப்பதை முடிக்கிற வரை போராடுவார்கள். இந்த நிலையை நம் பிள்ளைகளுக்கு விட்டு செல்லப்பட்டோமா? ஈழ மண்ணினை பயணித்துப் போவது சிறு சிறு பராகிகள், சின்ன சின்ன குழந்தைகள் கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். என் உடன் பிறந்தார்களே, என் அக்கா, என் அண்ணா, இந்த போரை எங்களுக்கு கையளிக்கப் போகிறீர்களா என்று கேட்பது போல, ஏக்கத்தோட பிஞ்சு குழந்தைகள் பார்த்து கேட்பது போல எழுதி வைக்கப்பட்டிருக்கும். நானே எழுதி முடித்து விடுகிற நாட்டை நம் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற உறுதி ஒவ்வொரு வீரனுக்கும் தர வேண்டும் என்பதற்காக அதேதான் உங்கள் மகன் உங்களிடத்திலே சொல்கிறேன். உங்கள் உடன் பிறந்தவன் இன்றைக்கு படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை, குடிக்க நீர் இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, நஞ்சில்லாத உணவு இல்லை, பிறக்கிற குழந்தை புற்றுநோய். எனக்காக ஒருமுறை புற்றுநோய் மருத்துவமனைக்கு முடியுமா? 3, 2, 3, 4 வயது குழந்தைகள் தலையில் முட்டையடிக்கப்பட்டு விடுகிறது.
புற்றுநோயோடு இருக்கிறதை நீ பார்த்த பிறகு நிம்மதியாக உறங்கிவிட்டார். அதற்கப்புறம் நான் பேச வேண்டியிருக்கிறேன். ஏன் உணவு விஷமாகிவிட்டது, காற்று நஞ்சாகிவிட்டது, நீர் விஷமாகிவிட்டது, இந்த உயிர் தேவையான மூன்று நஞ்சாகிவிட்டது. இதிலே நம் பிள்ளைகளை விட்டு செல்ல போகிறோமா? இது ஆட்சி மாற்றி, ஆட்சி முறை மாற்றி இந்த மாதிரி பார்ப்போம். மிகுதியால் மிக்கவை செய்தால் தான் தன் தகுதியால் வென்றுவிடல் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மவன் பாடியது எனக்குத்தான், உனக்குத்தான். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியால் வென்றுவிடல். பொறுமையாக இருந்து வென்று காட்டலாம்.